பிரைஸ் எல்லாரும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்று கர்த்தர் நம்மோடு பேச விரும்புகிற வார்த்தை, அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை. ஆமென். ஆமாங்க, கர்த்தர் உங்களை தனியே இருக்க விட மாட்டேன்னு சொல்றாருங்க. வசனம் யோவான் 8:23 என்ன சொல்றா, என்னை அனுப்பினவர் என்னோட கூட இருக்கிறார், பிதாவுக்கு பிரியமானதை நான் எப்பொழுதும் செய்கிறபடியால் அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை. இயேசு கிறிஸ்து சொல்றாரு, பிதாவாகிய தேவன் என்ன சொல்றாரோ அதை மட்டும்தான் கர்த்தர் இயேசு கிறிஸ்து செஞ்சாரு. அவருக்கு பிரியமானதை மட்டும்தான் செஞ்சாரு. எவ்வளவு கொடுமையான மரணமான இருந்தாலும் பரவாயில்ல, பிதா சித்தத்தின்படி செஞ்சு அந்த மரணத்துக்கே ஒப்பு கொடுத்தாரு இல்லையா? அதே போலதாங்க இயேசு கிறிஸ்துக்கு பிரியமான காரியங்கள் நீங்க செய்யும் போது கர்த்தராகிய தேவன் உங்களோடு இருப்பாரு, உங்களை விட்டு விலக மாட்டாரு. நான் விட்டு விலகுது மூலம் என்னை கைவிடுன்னு சொன்ன தேவன் எப்பொழுதும் உங்க கூடவே இருந்து நீங்க உங்களை ஆசிரியக்க தேவனா இருக்காரு. நான் தனியா இருக்கேன், எனக்கு சப்போர்ட் பண்றதுக்கு யாருமே இல்ல, எனக்கு ஹெல்ப் பண்றதுக்கு யாருமே இல்ல அப்படி சொல்லி தனிமையை கண்டு சோர்ந்து போயிருக்கீங்களா? கர்த்தர் உங்களோடு இருக்காரு. ஒதுக்கப்பட்ட, தள்ளப்பட்ட, அவமானப்பட்ட இடத்திலே கர்த்தர் உங்கள் தலையை உயர்த்துவாரு. தள்ளப்பட்டகள் மூளைக்கு தலைக்கல்ல வசனம் பிரகாரமாக கர்த்தர் உங்களோடு இருந்து உங்களை ஆசைக்க தேவனாக்காரு. நான் உங்களோடு இருந்து உங்களை ஆசிரியப்பேன்னு சொல்லிருக்காருயா. அவர் எப்பவுமே உங்க கூடவே இருக்காரு. அதுக்கு நம்ம செய்ய வேண்டிய விஷயம் பிரியமான விஷயம். கர்த்தருக்கு என்ன பிரியமோ அதை மட்டும் நம்ம செய்யணும். எப்படி இயேசு கிறிஸ்து பூமியில வாழ்ந்தப்ப பிதாவுக்கு என்ன பிரியமோ அதை மட்டுமே இயேசு கிறிஸ்து செஞ்சாரோ, அதே போல நம்ம பிதாவுக்கு தேவனுக்கும் குமாரன் இயேசு கிறிஸ்துக்கும் பரிசுத்தவான்களுக்கும் பிரியமான காரியங்கள் மட்டுமே செஞ்சு ஒழுக்கமா நடந்து அவர் வசனத்தை வாசிச்சு ஜெபிச்சு அவர் பிரியமான காரியங்களை எப்போதும் செஞ்சு கொண்டே இருந்தோம்னா அவர் நம்ம கூடவே இருப்பாரு. அவர் நம்ம கூட இருந்தாருன்னா நமக்கு எந்த கவலையும் இல்ல, பஞ்சம் இல்ல, பசி இல்ல, எந்த கவலையும் இல்ல, கண்ணீர் இல்ல, கடன்கள் இல்ல, வியாதி இல்ல, எல்லாவற்றையும் விடுதலை கொடுத்து நம்ம கூடவே இருந்து ஆசிரிக்க முடியாத குமாரன் இயேசு கிறிஸ்து நம்ம கூடவே இருக்க முடியாத பரிசுத்தாவியான கொடுத்திருக்காரு. அதனால கர்த்தருக்கு எது பிரியமோ அதை மட்டும் செய்யுங்க. கர்த்தர் உங்களை ஆசிரிச்சு உங்க கூடவே இருந்து உங்களை ஆசிரிப்பாரு. உங்களை தனியே விட மாட்டாரு. நீ எங்க போனாலும், என்ன காரியங்கள் செஞ்சாலும், என்ன பேசினாலும், எந்த இடத்துக்கு போனாலும், இன்டர்வியூக்கு போனாலும், வேற இடத்துக்கு போனாலும், படிக்கிறதுக்கு போனாலும், ஊழியத்துக்கு போனாலும், எப்போதும் உங்க தனியே விடாம அவர் உங்க கூடவே இருந்து நிழலா இருந்து உங்களை ஆசிரியக்க தேவன் உங்களோடு இருப்பாரு. கர்த்தருக்கு பிரியமான காரியங்கள் நீங்க செய்யுங்க. அவர் உங்களை தனியே விடாமல் உங்களோடு இருந்து உங்களை ஆசிரியத்து தாங்கி ஏந்தி சுமந்து தப்பு வைப்பார். ஆமென். God bless you.